நீங்கள் அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு உண்மையான ஆன்மீகத்தினுடைய அடுத்த பதிவு. நீங்கள் உங்களை படித்து தொடர்ந்து இடைவிடாமல் படித்து நீங்கள் படிக்கும்போது மறுபடியும் உங்களுக்குள் நான் என்பது ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், பிறப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் இந்த உலகத்தில் நான் நினைப்பதாக நான் எதையெல்லாம் வைத்து செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் என்ற நினைப்புகளே இல்லாமல் முழுவதுமாக அழிவதற்கு பல வருடங்கள் பிடிக்கும். அது அக்கார்டிங் டு யுவர் ப்ராக்டிஸ். நீங்கள் உடனே நான் ஒன்றுமில்லை, நான் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, எல்லாமே தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராலும் வர முடியவில்லை என்பதனால்தான் இத்தனை கோடி மனிதர்கள் பிறந்தும் விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு 1, 2, 5, 10 நபர்கள் உலக ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். எல்லோராலும் முடியுமா என்று கேட்கிறீர்கள். எல்லோராலும் முடியும். ஆனால் அவர்களுடைய மரபணு திறன்களின் அடிப்படையில் வேகமாக முடியும். உதாரணமாக பகவான் ரமணர், சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களுக்கு இளம் வயதிலே பற்றி கொண்டது. அதை பற்றி அறிவியல் பூர்வமாக நிறையா பேசலாம். ஆனால் நாம் சாதாரண மனிதனாக இருப்பவர்கள் உண்மையான ஆன்மீகத்தை அறிந்து, தன்னை அறிந்து, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அறிந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களிலும் இந்த உடலாகிய ஒரு தனி மனித உடலாகிய நமக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று அறிந்து, நாம் ஒன்றுமே செய்யவில்லை, நாம் செய்விக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பொழுது உணரத் தொடங்கிறீர்களோ அதற்கு பிறகு இந்த உலகியலில் உங்களுடைய நேர்மறையின் ரீதியாக, மரபணு திறனுடைய நேர்மறை ரீதியாக உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை, அது விஞ்ஞானமாக இருக்கலாம், மெய்ஞானமாக இருக்கலாம், உலகத்தில் எந்த செயலாகவும் இருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செயலுக்கு இந்த செயல்தான். அவர்களுடைய டிஎன்ஏ மரபணுப்படி அவர்களுக்கு ஒன்று தோன்றும். இளையராஜா என்றால் இசை தோன்றுகிறது, சிவாஜி கணேசனால் நடிப்பு தோன்றி இருக்கிறது, இப்படி ஒன்றொன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்துல் கலாம் என்றால் விஞ்ஞானம் தோன்றி இருக்கிறது. அதனால்தான் எந்த துறையாக இருந்தாலும் A to Z தோன்றும் போது அந்த தோன்றுவதில் அவசரமோ ஆத்திரமோ ஆணவமோ அழுத்தமோ இல்லாமல் தோன்ற தொடங்கி ஒவ்வொரு நொடியும் இயங்கும் போது இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அத்தனை காரியங்கள் அத்தனையும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியவில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால்தான் சொல்லுகின்றேன், மிக நிரந்தரமான விஷயங்களில் நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலில் நாம் ஒன்றுமில்லை என்ற நிலையை அடைந்த பிறகுதான் போக முடியும் என்பதை தீர்க்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சந்திக்கிறேன்.